ராமாபுரத்துல சாரதா பிரசாத் தம்பதிக்கு 2 மகன்கள், ரமேஷ், சுரேஷ். பெரிய பையன் ரமேஷுக்கு பட்டணத்துல கோடீஸ்வரனோட பொண்ணு அனாமிகாவோட கல்யாணம். அனாமிகாவோட பிறந்த வீடுனாலே காரு, ஆஸ்தி பாஸ்தி, பங்களா இதான் ஞாபகம் வரும். 2வது பையன் சுரேஷுக்கு தூரத்து சொந்த பொண்ணு, ஏழை குடும்பத்தை சேர்ந்த அவனியோட கல்யாணமாச்சு. உலகத்தோட பார்வைக்கு அனாமிகா ஆடம்பரமாவும் அவனி அடக்கமாவும் தெரியணும். ஆனா இந்த வீட்டு சூழ்நிலை தலகீழ. அனாமிகா காஃபி கப்போட கிச்சன்ல இருந்து வெளியில வந்தா. அத்த, காஃபி எடுத்துக்கோங்க, இன்னைக்கு குளிர் ஜாஸ்தியா இருக்குல்ல, தண்ணி கூட சுட வச்சிருக்க. மாமா எழுந்திருச்சிட்டாரா? இன்னும் எந்திரிக்கலம்மா, பாவம் குளிர் தாங்கல் அவருக்கு. போர்வைய போத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. நீ காலையில எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சிட்டு காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கிறியா? ஆமா அத்த, ரமேஷுக்கு டைம் ஆயிடுச்சு இல்லையா ஆபீஸ்க்கு. ஆனா இதெல்லாம் பண்றது என்னோட கடமை இல்லையா? கோடீஸ்வரம் வீட்ல பிறந்த பொண்ணு நீ. உங்க வீட்டு வேலைக்காரங்க இருக்கறதால கிளாஸ கூட எடுக்க மாட்ட. ஆனா கட்டிக்கிட்டு வந்து இந்த வீட்ல சேவை செஞ்சுக்கிட்டு இருக்க. ஆமா, அவனி எழுந்திருச்சாலாமா? இல்ல அத்த, இன்னும் தூங்கிக்கிட்டு தான் இருக்கான். குளிர்ல அதான் இன்னும் தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். குளிர் உனக்கு இல்லையாம்மா? பெரிய இடத்துல வளர்ந்த பொண்ணு, அவளோ சின்ன கிராமத்துல வளர்ந்தா. அவளுக்கு இதெல்லாம் பழகி இருக்கணும், உனக்கு கஷ்டமா இருக்கணும். இங்க எல்லாம் தலைகீழ இருக்கு. அப்போ அவனியோட ரூம் கதவு பெருசா திறந்துக்கிட்டு ரொம்ப சிடுசிடுன்னு தலையெல்லாம் கலைஞ்சு போன நிலையில விலை உயர்ந்த ஒரு பிளாங்கெட்டை சுத்திக்கிட்டு வெளியில வந்தா. ஐயோ, என்ன அத்த இது, காலையிலேயே தூக்கமே வரல. விடிஞ்சு போயிடுச்சு அவனி, வீட்டு மருமக எழுந்திருச்சு வேலைய பார்க்காம என்ன பேச்சு இது? அனாமிகாவை பார்த்து கத்துக்கோ. உங்க பெரிய மருமகளை பண்ண சொல்லுங்களேன். சின்ன வயசுல இருந்து அவ வேலை செஞ்சதே இல்ல, இங்க வந்து புதுசா பண்றா. ஜாலியா அப்படியே பொழுதுபோக்கா பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இல்லையா? நான் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். வேலை வேலை வேலையோ வேலை. ஏ அவனி, காஃபி வேணுமா? வேண்டாம், நானே போய் காஃபிய குடிச்சுக்கிறேன். நீ சுகர் கம்மியா போடுவ. அதுவும் இந்த குளிர்ல கிச்சன்ல போய் தண்ணியில கைய வச்சா கையெல்லாம் சிலிர்த்துக்கும். சுரேஷ் கிட்ட சொல்லி வெளியில வாங்கிக்கிட்டு வர. அவன் சம்பாதிக்கிறது மொத்தத்தையும் இப்படி அழிக்க போறியா? அனாமிகா சுட சுட உப்புமா செஞ்சிருக்கா, போய் சாப்பிடு. உப்மாவா? சி, ஏழைங்க சாப்பாடு. எனக்கு தோசை வேணும். அவனி நடந்துக்கிறத பார்த்து சாரதாக்கு கோபமா வந்தது. ஏழை வீட்ல இருந்து வந்தாலும் அகங்காரம் தலைக்கு மேல இருந்துச்சு. அனாமிகா பணக்கார பொண்ணா இருந்தாலும் பண்பானவளா இருந்தா. ஒரு சாயந்தர வேளையில பிரசாத் சோஃபால வந்து உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. அவருக்கு குளிர் ஜுரம் வந்துருச்சு, நடுங்கிக்கிட்டு இருந்தாரு. ஐயோ சாரதா, உடம்பெல்லாம் குளிருது, நடுக்கமா இருக்குமா? தெர்மாமீட்டர் இருந்தா ஜுரத்தை பாரு. ஐயையோ, ஜுரம் வந்துருச்சாங்க, இருங்க இப்பவே பாக்குறேன் அப்படின்னு நெத்தில கைய வச்சு பார்த்தாங்க. ஐயையோ, நெருப்பா கொதிச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அனாமிகா அங்க வந்தா. மாமா, டென்ஷன் ஆகாதீங்க, இந்தாங்க முதல்ல இந்த டோலுவை சாப்பிடுங்க, இந்த சுடு தண்ணிய குடிங்க, தலைக்கு நான் விக்ஸ் போட்டு விடுறேன். வேண்டாமா அனாமிகா, ஆபீஸ்ல இருந்து வந்த ரமேஷுக்கு சாப்பாடு கொடுமா. இதெல்லாம் உன்னோட அத்தை பாத்துப்பாமா. பரவாயில்ல மாமா, அத்தைய பாத்துக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி மாமனார பாத்துக்கிறதும் ரொம்ப முக்கியம்தான். நீங்க எனக்கு அப்பா மாதிரி. இருங்க இப்பவே போய் சுடு தண்ணி கொண்டு வரேன். அனாமிகா பிரசாத்துக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தா. அத பார்த்து சாரதாவோட கண்கள்ல கண்ணீர் வந்தது. அவனி இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு, பாத்தீங்களா உங்க அண்ணியோட ஓவர் ஆக்டிங்? மாமாக்கு தான் உங்க அம்மா இருக்காங்கல்ல, இவங்க போய் போய் சேவை செய்யறாங்க. சொத்து வேணும்ன்றதுக்காக தான் இவ்வளவும். அவனி வாய மூடிக்கோ. அண்ணி எவ்ளோ நல்லவங்க தெரியுமா? எங்க அப்பாக்கு நீ ஒரு தண்ணி மூண்டு கொடுத்திருப்பியா? நான் எதுக்கு கொடுக்கணும்? அவருக்கு என்ன கை கால் விழுந்து போச்சா? அது மட்டும் இல்லாம அங்க போனா எனக்கும் உடம்பு சரியில்லாம போயிடும். எனக்கு என் ஆரோக்கியம் முக்கியம். சி, உன் புத்தி இவ்ளோதானா? ஏழை பொண்ணாச்சின்னு கல்யாணம் பண்ணிக்கிட்ட, ஆனா உன் மனசுல கூட தாராளமான இடம் இல்ல. பிறந்த வீட்டை பத்தி பேசினா மரியாதை இருக்காது, பாத்துக்கங்க. போய் உங்க அப்பாக்கு டேப்லெட்டை கொடுங்க. மறுநாள் காலையில பிரசாத்துக்கு ஜுரம் இன்னும் அதிகமாச்சு. டாக்டர் வந்து பாத்துட்டு போனாரு. நல்லா ரெஸ்ட் எடுக்க சொன்னாரு. அனாமிகா கிச்சன்ல போய் சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தா. நடுவுல வந்து மாமனார கவனிச்சுக்கிட்டு இருந்தா. அத்த, மாமாவுக்கு கஞ்சி காய்ச்சி வச்சுட்டேன், நீங்க பாத்துக்கங்க, நான் போய் துணி துவைச்சிட்டு வரேன். இன்னைக்கு வேலைக்காரி வரல. வேண்டாமா அனாமிகா, இந்த குளிர்ல துணி துவைச்சேன்னா உனக்கு கூட ஜுரம் வந்துடுமா. அந்த அவனிய பண்ண சொல்லு, வெட்டியா தானே உட்கார்ந்துருக்கு. அவனிய கேட்டா சண்டை போடுவா அத்த, பரவாயில்ல நானே போய் பண்றேன் அப்படின்னு அனாமிகா வெளியில வந்தா. தோட்டத்துல ஆல்ரெடி துணி எல்லாம் இருந்துச்சு. பக்கத்துல அவனி நின்னுட்டு இருந்தா. வந்துட்டியாமா மகாராணி, துணியெல்லாம் துவைச்சிடு. இதுல என்னோட பட்டுப்புடவை இருக்கு, பார்த்து ஜாக்கிரதை.
வெளுத்து போச்சு, சும்மா இருக்க மாட்டேன். அவனி, உன்னோட துணியவாவது நீ துவைச்சுக்கலாம் இல்லையா? நான் அத்தையையும் மாமாவையும் பாத்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா? எனக்கு அதிகமா வேலை இருக்கு. ஓஹோ, பணக்காரி இல்ல, அதான் ஆணவத்தை காட்டிக்கிட்டு இருக்க. நீ இந்த வீட்டுக்கு மருமக, அதாவது எல்லா வேலையும் நீ தான் பாக்கணும். அதான் உன் கடமை. நான் சின்ன மருமக, செல்லமா இருக்கிறது என் உரிமை. நீ சொல்ற மாதிரியெல்லாம் கிடையாது அவனி. நம்ம 2 பேருமே மருமகள்கள். இந்த கதையெல்லாம் பேசாத, எனக்கும் குளிரா இருக்கு. நான் தண்ணில கை வைக்க மாட்டேன். நீ துவைக்கலன்னா அத்தை கிட்ட சொல்லுவேன், நீ என்ன வேலை செய்ய சொல்லி இம்சை பண்றேன்னு. சரி அவனி, பரவாயில்ல. என்னைக்காவது உன் மனசு மாறும். அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அந்த குளிர்ல துணி துவைச்சிட்டு இருந்தா. அவளோட கைகள் செகப்பா இருந்தது. குளிர்லயே வேலைய முடிச்சா. அனாமிகாவை எல்லாரும் பாராட்டுறத அவனியால பொறுத்துக்க முடியல. ஒரு 2 நாள் போனதும் பிரசாத் நல்லானாரு. அனாமிகா செஞ்ச சேவையெல்லாம் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. சாரதா, அனாமிகா இல்லன்னா இவ்ளோ சீக்கிரம் நான் குணமா இருக்க மாட்டேமா. எனக்கு சொந்த பொண்ணு இருந்தா கூட என்ன இவ்ளோ நல்லா பாத்துப்பாளான்னு தெரியல. உண்மைதாங்க, பணக்கார பொண்ணா இருந்தாலும் எப்படி இருக்கா பாருங்க. ஆனா இந்த அவனிய பாருங்க, ரூம்ல ஹீட்டரை போட்டுக்கிட்டு ஹாயா படுத்து தூங்குது. ஒரு தடவை கூட வந்து பாக்கலங்க. அது எல்லாத்தையும் அவனி கேட்டுக்கிட்டு இருந்தா. அவ முகத்துல கோபம் கொழுந்து விட்டு எரிஞ்சது. எல்லாரும் அனாமிகா அனாமிகாங்கிறாங்க. என்ன பத்தி பேசுறாங்களா? இப்ப சொல்றேன், நான் யாருங்கிறத காட்டுறேன். அவளை எனக்கு வேலை செய்ய வைக்கிறேன். அப்ப கூட என் வயித்தெரிச்சல அடங்காது. அவனே தன்னோட ரூமுக்கு போய் ஃபுல்லா போத்திக்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்தா. தெர்மாமீட்டரை சூடான டீல வச்சா. அதை எடுத்து பக்கத்துல வச்சுக்கிட்டான். அம்மா, அப்பா, குளிர் தாங்கலையே, யாராவது வாங்கல. சுரேஷ் வேகமா அந்த இடத்துக்கு வந்தான். என்ன அவனி, ஏன் கத்திக்கிட்டு இருக்க? என்னங்க, எனக்கு உடம்பு சரியில்லை. அந்த தெர்மாமீட்டரை பாருங்களேன், 104 டிகிரி இருக்கு அப்படின்னு சூடுபடுத்தின தெர்மாமீட்டரை காமிச்சான். அதை பார்த்துட்டு பயந்துட்டான். ஐயோ, ஆமா, ரொம்ப நிறைய இருக்கு. அம்மா, அம்மா. சாரதா, அனாமிகா, பிரசாத் எல்லாரும் அங்க வந்தாங்க. என்னடா ஆச்சு? அவனுக்கு ஹை ஃபீவர்மா, எந்திரிக்க முடியல அவளால. அடடே, இவ்ளோ நேரம் நல்லா தானே இருந்தா. நான் டாக்டரை கூப்பிடுறேன். வேண்டாம்க்கா, டாக்டர்லாம் வேண்டாம். நீ பக்கத்துல இருந்து என்ன பாத்துக்கோ. எனக்கு சூடா தண்ணி வேணும்க்கா. கால் வலியா இருக்கு, கொஞ்சம் அமுக்கி விட்டா நல்லா இருக்கும். ஜுரம் வந்தா டாக்டரை கேட்பாங்க, இவளை கால் அமுக்கி விட சொல்லிக்கிட்டு இருக்க. அத்தை, அக்கா சேவை செஞ்சு மாமா சீக்கிரம் குணமானாருல்ல, அதான் அக்கா சேவை செஞ்சு சீக்கிரம் குணமாகணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் அக்கா, எனக்காக இதை மட்டும் பண்ண மாட்டியா? கண்டிப்பா அவனி, நீ படுத்துக்கோ, நான் பாத்துக்கிறேன். அனாமிகா அப்பாவியா அவனியோட நாடகத்தை நிஜம்னு நினைச்சான். அன்னையில இருந்து அவனி அனாமிகாவை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சான். குளிர் நாளா இருக்கும்போது 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சுடு தண்ணி வேணும், இஞ்சி டீ வேணும், சூப் வேணும்னு சொல்லி அனாமிகாவை கிச்சனுக்கும் ரூமுக்கும் சுத்த விட்டுக்கிட்டே இருந்தா. ஒரு நாள் மத்தியானம் 2 மணியை தாண்டி இருந்துச்சு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு இருந்தாங்க. அனாமிகா மட்டும் அவனியோட ரூமுக்கு வந்து, அக்கா, சூப் சில்லுன்னு ஆயிடுச்சு, போய் மறுபடியும் சூடு பண்ணி கொண்டு வா. கூடவே கொஞ்சம் பெப்பரை தூக்கலா போட்டு கொண்டு வா. இப்பதானே அவனி கொண்டு வந்த, சூடாதான் இருக்கு. எனக்கு சில்லுன்னு இருக்கா மாதிரி இருக்கு, சூடு பண்ணி கொண்டு வா. அப்படியே வரும்போது என் ட்ரெஸ் அயன் பண்ணி வைக்கிறியா? ஜுரம் நல்லானதும் போட்டுக்கணும். அவனி, எனக்கும் கொஞ்சம் களைப்பா இருக்கு, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறேன், சாயந்தரமா பண்ணி தரேன். பாத்தியா, நீ பணக்காரிங்கிறதால என் மேல கொஞ்சம் கூட இறக்கம் காட்ட மாட்ற. இதுவே மாமா கேட்டா உடனடியா போய் செய்யற. எனக்கு யாருமே இல்லையா? ஐயோ, ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? பண்றேன் இரு. அனாமிகா கொஞ்சம் கவலையோட கிச்சனுக்குள்ள போனா. அவ அப்படி போன உடனேயே, ஆஹா, இவளை இப்படி சுத்த விடுறதுல ஒரு சுகம் இருக்குது. ஏதாவது வேலை சொல்லிக்கிட்டே இருந்தா செஞ்சுக்கிட்டே இருக்கா. ஆஹா, என்ன சுகப்படாது. இந்த பொண்ணு என் கையில கீ பொம்மை மாதிரி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு 4 நாளைக்கு ஜுரம் நாடகம் ஆடினா வீட்டு வேலை மொத்தத்தையும் இவ தான் செய்வா. சாயந்தரம் சாரதாவுக்கு அவனி மேல சந்தேகம் வந்துச்சு. ஜுரம் வந்தா ஒருத்தவங்களோட முகம் களைப்பா இருக்கும், கலையே இருக்காது. ஆனா அவனி முகம் ரொம்ப பிரகாசமா இருந்துச்சு. என்னங்க, இந்த சின்ன மருமகளை பத்தி தெரிஞ்சுக்கணும். இது நாடகம் ஆடுதுன்னு எனக்கு தோணுது. அவளை பார்த்தா ஜுரம் வந்தவ மாதிரியா இருக்கா? பாவம் அனாமிகா, இவளுக்காக ஓடி ஓடி உழைச்சுக்கிட்டே இருக்கா. எப்படி கண்டுபிடிக்க போறோமா? பாத்துட்டே இருங்க. சாரதா ஒரு கையில ஜிலேபியும் இன்னொரு கையில காரமும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவனியோட ரூமுக்கு போனாங்க. அவளோட ரூம் கொஞ்சம் திறந்து இருந்தது. போன்ல அவனி யார் கூடயோ ரொம்ப உற்சாகமா பேசிக்கிட்டு இருந்தா. ஏய் சுஜாதா, என் ஆக்டிங்க நீ வந்து பாக்கணும். அந்த அனாமிகா வேலை செஞ்சு செஞ்சு கழுதியா தேரா. நான் மட்டும் கட்டில்ல மகாராணி மாதிரி இருக்கேன். ஜுரம் இல்ல, ஒன்னும் இல்ல, எல்லாம் நாடகம்.
இந்த குளிர்ல வேலை செய்ய முடியாம பிளான போட்டேன். வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்த அனாமிகாவும் சாரதாவும் இதை கேட்டுட்டாங்க. அனாமிகா கையில இருந்த பால் டம்ளரை கீழே போட்டுட்டா. அந்த சத்தத்தை கேட்டு அவனே திடுக்குன்னு பார்த்தா. வாசல்ல மொத்த குடும்பமே அவளை பார்த்துக்கிட்டே நின்னுக்கிட்டு இருந்தது. அது அத்தை, அது அது அப்படின்னு சொன்னதும் சாரதா கோபமா வந்தாங்க. ஏண்டி, எவ்ளோ தைரியம் உனக்கு? உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி ஒரு மனுஷிய, அதுவும் இந்த வீட்டு மருமகளை இப்படி ஆட்டம் ஆடிருக்க. அவனே, உனக்கு உண்மையிலே உடம்பு சரியில்லைன்னு என் தங்கச்சியா நினைச்சு சேவை செஞ்ச. ஆனா நீ இப்படி நடந்துகிட்டியே. காசு இல்ல, நான் ஏழைன்னு சொன்னேன். ஆனா உனக்கு உண்மையிலேயே புத்தி இல்ல. சி, உன்னை பொண்டாட்டின்னு சொல்லவே வெக்கமா இருக்கு. இந்த குளிர்லயும் என் அண்ணி உனக்கு சேவை செய்றாங்க. நீ என்னடானா ஜாலியா போன்ல பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க. என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. அனாமிகா மேல இருக்க பொறாமையில எப்படி பண்ணிட்டேன். எல்லாரும் அவளையே புகழ்ந்தீங்க, அதனாலதான். எல்லாரும் அவளை புகழறாங்கன்னா அவளை மாதிரி நீயும் நடந்துக்கணுமா? அதை விட்டுட்டு இந்த வேலையா பாப்பாங்க? அவ கோடீஸ்வரம் பொண்ணா இருந்தாலும் ஒரு நாளாவது அதை வீட்ல காமிச்சிருப்பாளா? சாரதா, போதுமா? அவனி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடு. இந்த மாதிரி வேலை செய்யற மருமக நம்ம வீட்டுக்கு வேண்டாம். மாமா மாமா, வேண்டாம் மாமா, அப்படி பண்ணாதீங்க. எனக்கு புத்தி வந்துருச்சு. நான் இங்கேயே இருக்கேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன். அனாமிகா சொல்லுக்கா. அத்தை, அவளே சொல்றா இல்லையா, இந்த ஒரு தடவை அவளை விட்டு வச்சிருவோம். அங்க அனுப்புனா அவமானம் தான் மிஞ்சும். வீட்ல இருக்க வேலை எல்லாத்தையும் அவளையே செய்ய சொல்லுங்க. கஷ்டம் தெரிஞ்சாதான் இவ மாறுவான். என் பெரிய மருமக மனசு வெண்ண. சரி, அனாமிகா சொல்றாங்கறதுனால உன்னை விடுறேன். நாளையிலிருந்து இந்த குளிர்காலம் முடியற வரைக்கும் வீட்ல உள்ள எல்லா வேலையும் நீ ஒருத்தியாதான் செய்யற. நல்லா புரிஞ்சுதா? அனாமிகா, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரிங்க அத்தை, கண்டிப்பா செஞ்சிடுறேன். அக்கா, என்ன மன்னிச்சிடு. காலையில பனி ரொம்ப அதிகமா இருந்தது. ஆனாலும் அவனே சீக்கிரமா எழுந்திருச்சு உட்கார்ந்து பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்தா. அனாமிகா கையில காஃபி எடுத்துக்கிட்டு வந்தா. அவனே, காஃபி எடுத்துக்கோ, சூடா இருக்கு. அக்கா, உன்னை நான் எவ்வளவோ கஷ்டப்படுத்தினேன், ஆனாலும் காஃபி கொண்டு வந்திருக்க. நீ உண்மையிலே நல்ல பொண்ணுக்கா. அதையெல்லாம் விட அவனே, சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு வா. பனி ரொம்ப அதிகமா பேஞ்சுக்கிட்டே இருக்கு. சரிங்கக்கா. இப்படி அந்த குளிர்காலம் முழுக்க அந்த வீட்ல பனி மட்டும் கிடையாது, அவனி மனசுல இருந்த அகங்காரமும் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சது. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியில உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். ரமேஷ் வீட்டுக்கு வரும்போதே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்போ வாசல்ல எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாரு ரமேஷோட அப்பா பிரசாத். தன்னோட பையனை பார்த்ததும், எனக்கு தெரியும்டா, உனக்கு இப்பவும் லேட் ஆயிடுச்சு. இந்த கிழவ சொல்றத கேட்டாதானே நான் சொன்னது ஞாபகம் இருக்கா உனக்கு? அப்பா, இன்னைக்கு ஏதோ லேட் ஆயிடுச்சு, இதுக்கே கோவப்பட்டா எப்படி? இப்ப என்ன, நீங்க சொன்ன சிக்கனை நான் வாங்கலன்னு நினைச்சீங்களா? எங்க பாருங்க, வாங்கிட்டு வந்துட்டேன். எங்கடா, எங்க? பிரசாத் இப்படி கோபமா கேட்டதும் தன்னோட கையில இருந்த பைய தூக்கி கொடுத்தான். பிரசாத் பைய பார்த்தாரு. அவர் கேட்ட சிக்கன் இருந்தது. சிரிச்சுக்கிட்டே தன்னோட பையனை பார்த்து, எனக்கு தெரியும்டா, நீ கண்டிப்பா நான் கேட்டதை வாங்கிட்டு வருவேன்னு. கொண்டு போய் மருமக கிட்ட கொடு. சிக்கன் சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு. அப்போ கோபம், இப்ப சிரிப்பு. என்னப்பா, உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. சுவிட்ச் போட்ட மாதிரி மாறிட்டீங்க. டே கண்ணா, நீயும் அப்பனாவல்ல, அப்ப தெரியும் இந்த அப்பனோட கஷ்டம் உனக்கு. முதல்ல இந்த கதைய முடிச்சு மருமக கிட்ட போ அப்படின்னு பிரசாத் சொன்னதும் ரமேஷ் எதுவுமே பேசாம அங்க இருந்து கிச்சன்ல இருந்து அனாமிகா கிட்ட போனான். கொண்டு போன சிக்கனை கொடுத்தான். அந்த சிக்கனை பார்த்த உடனேயே அனாமிகாவுக்கு பயங்கரமான கோபம். ரமேஷ கோபமா பார்த்து, என்னங்க இது, ஏன் இப்படி பண்ணீங்க? தினமும் நான் பூஜை பண்றத நீங்க கவனிக்கிறீங்களா இல்லையா? கார்த்திகை மாசத்துல மாமிசத்தை சாப்பிடக்கூடாது. அபச்சாரம், அபச்சாரம். ஐயோ, ஆமால, நான் மறந்து போயிட்டேன் அனாமிகா. அப்பா வாங்கிட்டு வான்னு சொன்னாரு, நான் மறந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ரமேஷும் அனாமிகாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே சாரதா அங்க குழப்பத்தோட வந்து பார்த்தாங்க. அங்க சிக்கன் இருக்கிறத பார்த்து கோபப்பட்டாங்க. என்னம்மா இது, கார்த்திகை மாசத்துல சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லிருக்க? ஐயோ அத்தை, இது நான் வாங்கிட்டு வர சொல்லல, மாமா சொல்லிருக்காரு. அத உங்க புள்ள வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த மனுஷனுக்கு நான் லட்சம் தடவை சொல்லிருக்கேன், கார்த்திகை மாசத்துல இறைச்சி வாங்க கூடாதுன்னு. அந்த ஆள் திருந்துறாரா? டே தம்பி, அவருக்கு தான் ஞாபக மறதி ஜாஸ்தி, உனக்கு தெரிய வேண்டாம்? எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது? அது இல்லம்மா, அது அது வந்து அத்த, அப்பா மாதிரி தானே புள்ளையும் இருப்பாரு, இவருக்கு கூட ஞாபக மறதி இருக்கு. ஐயய்யய்ய, அப்பாக்கு ஏத்த புள்ள, புள்ளைக்கு ஏத்த அப்பா. எனக்கு இந்த வீட்ல இருக்கவே பிடிக்கலப்போ. முதல்ல இத தூக்கி கடாசுமா. என்னங்க, என்னங்க,
எங்க போய் தொலைஞ்சிங்க? சாரதா அப்படி கத்துன உடனேயே வெளியில இருந்த பிரசாத் வேகமா ஓடி வந்தாரு. வந்த உடனேயே டென்ஷனா, என்னாச்சு? தடுக்கி கிடிக்க விழுந்துட்டியா? இப்படி கத்துற? உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு வேகமா வந்த. பேசுனதெல்லாம் போதும். கார்த்திகை மாசத்துல மாமிசம் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன்ல, இப்ப இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? பையன்கிட்ட சிக்கன் வாங்கிட்டு வர சொன்னீங்களா? நீங்க என்ன செய்றீங்கன்னு தெரிஞ்சுதான் செய்றீங்களா? அப்பப்பப்பா, எப்ப பார்த்தாலும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா உனக்கு? தினந்தோறும் சைவம் செய்றீங்க. எனக்கு எப்பவுமே சிக்கன் சாப்பிடணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. புதுசா ருசியா ஏதாவது சாப்பிடணும்னு இருக்கு. அதனாலதான் புள்ளகிட்ட சிக்கன் வாங்கிட்டு வர சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? கார்த்திகை மாசம் வந்தா என்ன, கீர்த்திகை மாசம் வந்தா என்ன? சாமி பக்தி எல்லாம் போதுமான அளவு இருக்கு. எனக்கு என்ன சாப்பிடணுமோ அதை சாப்பிடுவேன். எவ்ளோ வயசாயிடுச்சே தவிர புத்தி மட்டும் வரல. நம்ம பெரியவங்க 4 பேருக்கு சொல்ற மாதிரி இருக்கணும். அவங்க நமக்கு சொல்ற மாதிரி இருக்க கூடாது. இப்ப என்ன சொல்ல வர? என்னவா? என்ன கோவப்படுத்தாத. உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கு கூட கோவம் வரும். இப்படி சாரதாவும் பிரசாதும் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அனாமிகா போய் மாமியார கொஞ்சம் அடக்கினான். ரமேஷ் தன்னோட அப்பா பிரசாத அங்கிருந்து கூட்டிக்கிட்டு போயிட்டான். அதுக்குள்ள பக்கத்து வீட்டுக்காரங்க பார்வதி, காந்திமதி, சாந்தி எல்லாரும் வந்துட்டாங்க. அவங்களோட சண்டைய பார்த்து, இந்த ஆம்பளைங்க எப்பவும் இப்படிதான், அவங்க நினைச்சது நடக்கணும்னு நினைச்சுக்குவாங்க. பொம்பளைங்க மனச புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. பொம்பளைங்கெல்லாம் எதுக்கு பூஜை பண்றாங்க? அவங்க வீட்டு ஆம்பளைங்க நல்லா இருக்கணும்னு தானே. அதை இவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. எப்பவும் இப்படி இருந்தா எப்படி? அந்த காலத்துல இருந்து இவனுங்க இப்படியே தான் இருக்கானுங்க. நிம்மதியா ஒரு பூஜை பண்ண விடுறானுங்களா? அவங்க சொல்றத செய்யணும். அடிமை வாழ்க்கையாயிடுச்சு. இத பார்த்து சகிச்சுக்க முடியாது. பக்கத்து வீட்ல இருந்து வந்து 3 பெண்களும் இந்த மாதிரி பேசினதும் பிரசாதும் ரமேஷும் வாய பொளந்து பார்த்தாங்க. சாரதாவும் அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அனாமிகா மட்டும் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே நடுவுல பேசினா, இங்க பாருங்க, இது இந்த வீட்ல நடக்கிறது மட்டும்தான். நீங்க என்ன பெண்களுக்கு அநியாயம் நடக்கிற மாதிரியே பேசுறீங்க? என்னம்மா இது உன் வீட்டு கதை மாதிரி பேசுற? எங்க வீட்லயும் இதே கதை தான் நடந்துகிட்டு இருக்கு. யாரும் என் பேச்ச கேக்கறதில்ல. நான் பேசினாலும் அவங்களுக்கு பிடிக்காது. கார்த்திகை மாசம்னாலும் எப்ப பார்த்தாலும் சிக்கன் வேணும், மட்டன் வேணும், இதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்கம்மா. இது உங்க வீட்ல மட்டும் இல்லங்க, எங்க வீட்லயும் தான் நடக்குது. வாரத்துக்கு வாரம் மாமிசத்தை வாயில வைக்கலனா அவங்களுக்கு காலமே போகாதே. 1 மாசம் இருந்தா என்னவா? என்ன நஷ்டம் வரப்போகுது? நல்ல கார்த்திகை மாசத்துல நல்லபடியா பூஜை பண்ணா புண்ணியம் தானே கிடைக்கும். அத புரிஞ்சுக்க மாட்டாங்கம்மா இவங்க. அத கேட்ட உடனேயே சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பிரசாத் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தாரு. ரமேஷ் அவங்க அப்பா பின்னாடி நின்னுக்கிட்டு திருன்னு அவனும் முழிச்சிட்டு இருந்தான். அப்போ அனாமிகா அவங்க கிட்ட பேசினா, இங்க பாருங்க, இது எங்க வீட்டு விஷயம், நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. நான் சொல்றத கேளுமா, இப்பதான் நம்ம சத்தமா பேசணும், இல்லன்னா நம்ம பேச்சு செல்லுபடி ஆகாது. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், நீங்க முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க, தயவு செஞ்சு போங்கம்மா அப்படின்னு அனாமிகா சொன்னதும் எல்லாரும் அங்கிருந்து சோகமா போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் பெருமூச்சு விட்ட அப்பாவும் புள்ளையும் கோபமா இருந்த சாரதாவை பார்த்தாங்க. இங்க பாருங்க மாமா, கார்த்திகை மாசம் முடியற வரைக்கும் இந்த மாமிசம் வேண்டாம். இன்னையில இருந்து உங்களுக்கு வெரைட்டியா புதுசா நான் செஞ்சு தரேன் மாமா. கண்டிப்பா அது உங்களுக்கு பிடிக்கும். இங்க பாருமா, நீ மட்டும் இப்படி பண்ணேனா அவர் உன் தலை மேல ஏறி உட்காருவாரு. குழந்தைங்க மாதிரி மாறி அடாவடி பண்ணுவாரு. அதுக்கப்புறமா உனக்குதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அங்கிருந்து கிளம்புனாங்க. அனாமிகா அன்னைக்கு தன்னோட மாமனாருக்காக வெஜ்ஜில நிறைய வெரைட்டியா சாப்பாடு செஞ்சா. அன்னைக்கு மத்தியானம் எல்லாரும் சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்தாங்க. அனாமிகாவோட வெரைட்டியான சாப்பாட பார்த்து பிரசாத் ஆச்சரியப்பட்டாரு. ரொம்ப நல்லா இருக்குமா, அற்புதமான ருசி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் தினந்தோறும் உங்களுக்காக புதுசா வெரைட்டியா செஞ்சு தரேன் மாமா. இவ்ளோ நாள் அத்தை சொன்னதுபடி செஞ்சேன், இனிமே நான் யூடியூப்ல பார்த்து பண்றேன். 100 வருஷம் வாழுமா. அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு, அவங்க சாப்பிடுற அந்த நேரத்துக்கு அந்த ஊரை சேர்ந்த சில ஆண்கள் வந்திருந்தாங்க. அதுல பார்வதி, காந்திமதி, சாந்தியோட புருஷங்களும் இருந்தாங்க. அதுல பார்வதியோட புருஷன், அம்மா அனாமிகா, நீ செஞ்ச வெஜ்ஜு சமையல பத்தி உன் மாமனார் சொன்னாருமா. இன்னைக்கு எங்களுக்கு கூட சாப்பாடு போடாமா, நல்லா இருப்ப. எங்களுக்கு ருசியான சாப்பாடு சாப்பிடணும்னு தோணுது, அதுக்கு தான் வீட்டுக்கு வந்திருக்கோம். ஐயோ, நான் ஏதோ என்னோட மாமாக்கு செஞ்சேங்க, அத்தைக்கு தெரிஞ்சா கோவப்படுவாங்க. அனாமிகா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சாரதா வந்தாங்க. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா நீங்க சாப்பிட்டதுக்கு பணம் கொடுத்துட்டு போங்க
அப்படின்னா சாப்பிடுங்க, இல்லன்னா கிளம்புங்க. என்ன அத்தை இது? இங்க பாருமா, இது கூட வியாபாரம் தான். எதையும் நம்ம சும்மா செய்யக்கூடாது. பணத்தை வாங்கிக்கிட்டு சாப்பாடு போடு. இந்தாம்மா சாரதா, நீ சொல்லணும்னு அவசியம் இல்ல. நாங்க பணம் கொடுத்தே சாப்பிடுறோம். அதுக்கு தான் வந்தோம். சும்மா சாப்பிட ஒண்ணும் வரலம்மா. அப்படின்னு அவர் சொன்னதும் அங்கிருந்த எல்லாருக்காகவும் அனாமிகா சாப்பாடு கொண்டு வந்து தந்தா. எத்தனை பேர் வராங்களோ அவங்க எல்லாருக்குமே சாப்பாடு செஞ்சு கொடுத்தா. இன்னொரு பக்கம் சாரதா அந்த சாப்பாடுக்கெல்லாம் வாங்கின பணத்தை எண்ணினாங்க. இப்படி எல்லாரும் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம், பாத்தியாம்மா, இவ்ளோ பணம் வந்திருக்கு. நாளையில இருந்து இதான் நமக்கு வியாபாரம். நீ செஞ்ச இந்த வெஜ்ஜு சாப்பாடு நமக்கு ஆதாயத்தை கொடுத்துருக்கு. நமக்கு தேவையானதும் அதானே. மருமகளை வச்சு எவ்வளோ பணம் சம்பாதிக்கிற சாரதா? உன் மூளை சாதா மூளையா? மாமா, உங்களுக்காக செஞ்ச ஐடியா இன்னைக்கு நம்மள பணக்காரங்களாக்க போகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தினந்தோறும் அந்த பரமேஸ்வரனை வேண்டறேன் இல்லையா, அவருதான் இன்னைக்கு எனக்கு லக்ஷ்மி தேவிய வீட்டுக்கு கொண்டு வர்ற வழிய காமிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அனாமிகா, நான் கூட வேலை செய்யறதெல்லாம் நிறுத்திட்டு உன் கூடவே வேலை செய்யறேன். என்ன சொல்ற? இப்படி குடும்பமே ஒன்னா சேர்ந்து இந்த வீட்லயே ஹோட்டல் வியாபாரத்தை பண்ணாங்க. மறுநாள் காலையிலேயே அந்த இடத்துக்கு சபரிமலைக்கு மாலை போட்ட சுவாமிகள் வந்திருந்தாங்க. ஊர் மக்களோட சேர்ந்து ஐயப்ப சுவாமிகளும் வந்து சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சதும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அனாமிகா, இப்போ நம்ம வீட்டை பத்தி அக்கம் பக்கத்துல எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் சாப்பிடுறதுக்கு இங்க ஜனம் நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. ஆமாமா, பக்கத்து ஊர்ல இருந்து 100 பேருக்கு இங்க சாப்பிடுறதுக்கு வந்துகிட்டு இருக்காங்களாமா. அத்தனை பேருக்கும் சமைக்கணும். அடடடடே, நான் எப்பவும் மருமகளை திட்டிக்கிட்டு இருப்பேன். ஆனா இப்போ என் மருமகளோட அருமைய புரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் உன் வெஜ்ஜு சமையலால. உன்னோட மகிமைய இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன்டிமா. வியாபாரம் நல்லா நடக்குது, வருமானமும் நல்லா இருக்கு. அம்மா அனாமிகா, நல்லா இருமா. உன் கையில ஏதோ மாயம் இருக்குமா, அதனாலதான் உன் வெஜ்ஜு சமையல எல்லாரும் இஷ்டமா சாப்பிடுறாங்க. அத்த, இதெல்லாம் கார்த்திகை மாசத்தோட சிறப்பு அத்த. நான் பக்தியோட செய்யற சமையல எல்லாரும் இஷ்டப்பட்டு சாப்பிடுறாங்க. அதை மிஞ்சி நான் எதையும் செய்யல. இப்படி அனாமிகா மாமனார் மாமியாரோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு தொழில செஞ்சா. ரமேஷ் அவன் மனைவிய பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டான். அனாமிகாவோட வெஜ் சமையலை பத்தி அந்த ஊர்ல உள்ள எல்லாரும் பல இடத்துக்கு சொன்னாங்க. நிறைய வருமானம் வந்ததுனால குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சாரதா வீட்டை பார்த்து அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாரும் மூக்குல விரல வச்சுக்கிட்டு பொறாமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.